அனைவருக்கும் வணக்கம். இது ரெண்டாவது கிளாஸு, சரிங்களா? ரெண்டாவது வீடியோ கிளாஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபையர்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டைப் என்னென்னு பார்த்தோம். கீவேர்ட்ஸ் அப்படின்றத வந்து 3 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வேரியபிள் அஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஐடென்டிஃபையரில் என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து சொன்னாங்களோ அதே மாதிரியான ரூல்ஸ் தான் இங்கேயும் வேரியபிள் அப்படின்ற இடத்துலையும் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். சரிங்களா? அப்போ வேரியபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் த ஏரியா ஆஃப் எனி டேட்டா வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிள் அப்படின்றது, அதாவது ஏ அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏ அப்படின்ற வேரியபிள் நேமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம். 10 அப்படின்னு ஏதாவது கொடுக்குறோம், நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அந்த 10னுடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிள் நேமில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வேரியபிள் நேம் வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாட்டுக்கு எதையாவது இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது. மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வேர்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நேம், வேரியபிள் நேம் வந்து எப்பயுமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறீங்க. ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதுனவங்க வந்தால் மட்டும்தான் வந்து அந்த வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், அந்தந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதுதான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் ஒன் ஆஃப் த பர்சன் வந்து நீங்கள் ரைட் பண்ண ப்ரோக்ராமையே வந்து பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள் நேமை வந்து அவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எதுக்காக அந்த நேமை வந்து கொடுத்துருக்கீங்க, அது எந்த பர்பஸுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரியாது. புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 உங்களுடைய 10th மார்க்குக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், இந்த 5 மார்க் தான் வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நேம், அதாவது உங்களுடைய நேம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ஃபுல்லான நேம், வேரியபிள் நேம் தான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நேம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் த நேம்ஸ் வருங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேம் அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? அதர்வைஸ் நம்ம பிளாங்காக நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேமாக இருக்கலாம், அல்லது ஸ்கூலினுடைய நேமாக கொடுக்கலாம், அல்லது பிரின்ஸிபல் நேம், அந்த மாதிரி நிறையா இது வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த நேம் வந்து கொடுக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் பார்க்குற அந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய நேம் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஈஸியாக தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் நேம் வந்து கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிள் நேமுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 255 கேரக்டர் மட்டும்தான் வந்து இருக்கணும். கேரக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சிங்கிள் லெட்டர், ஒரு சிங்கிள் லெட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து 255 கேரக்டர் மட்டும்தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் தரேன். அப்போ இதனுடைய கேரக்டர் அப்படின்றது 1, 2, 3, 4. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கேரக்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 255 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம் வந்து எவ்வளோ லென்த்தாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 255 கேரக்டர் அளவு தான் வந்து இருக்கணும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஐடென்டிஃபையரில் என்னென்ன ரூல்ஸு வந்து சொன்னேனோ அதே ரூல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிளுக்கும் வந்து பொருந்தும். சரிங்களா? ஜஸ்ட்டு இதை ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே தான் நான் திருப்பி சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வேரியபிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாகவே டிக்ளேர் பண்ணலாம். என்ன வார்த்தையை சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிம் அப்படின்றத வச்சு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுப்போம், இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த இன்ட்டுக்கான இது வந்து எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா studio.h அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஃபைலில் வந்து இருக்கும். அந்த ஹெட்டர் ஃபைலில் அது இருந்து தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா டைப் எல்லாமே வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிம் மூலியமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் எல்லாமே, அதாவது இன்டிஜர்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பூலியன் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரியான டேட்டா டைப் எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிம் அப்படின்ற இதில் தான் இருக்கும். இந்த டிம்மில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த டிம்மில் என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸ், மாடியூல், ஸ்ட்ரக்சர், சப் ப்ரோக்ராம், ப்ரொசீஜர், இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டிம் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? தான் சின்டெக்ஸ். அதாவது டிம் வேரியபிள் நேம், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நேம் ஆஸ் டிஃபைன் ஆஃப் த டேட்டா டைப், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். சரிங்களா? அப்போ இந்த டிம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து பாருங்கள். டிக்ளேர் as allocated the phase for one more variable in memory. அதாவது டிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ABC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு as இன்டிஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பிட் வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பிக்கு வந்து 8, அதே மாதிரி வந்து சிக்கு வந்து 8. அப்போ டோட்டல் ஆஃப் த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு, 16, 24. அப்போ இந்த 24 பைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகேட் பண்ணணும். நம்மளுடைய மெமரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகேட் பண்ணணும். ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட், அதுக்கு அது மாதிரி பிக்கு வந்து 8 பிட், சிக்கு வந்து 8 பிட், இப்படி சொல்லி தனித்தனியாக வந்து அலோகேட் பண்ணணும். இந்த 8 பிட் வந்து எதை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா டைப் எவ்வளவு. இப்போ இன்டிஜர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 8. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் இன்டிஜர் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 32. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெமரி அலோகேஷனை வந்து அலோகேட் பண்ணணும். அப்போ அந்த அலோகேட் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிம் அப்படின்றது வந்து பண்ணுது. அப்போ நம்ம எத்தனை வேரியபிள் கொடுக்குறோம், அந்த வேரியபிள் வந்து எந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி மெமரி அலோகேட் பண்ணக்கூடிய வேலையை வந்து யார் பண்ணுவா அப்படின்னா இந்த டிம் அப்படின்றவர் வந்து பண்ணுவார். சரிங்களா? அப்போ வேரியபிள் நேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய, நம்ம வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் அப்படின்றது ஒரு கீவேர்டு. எதுக்காக அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்காக அந்த அஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா டைப் அப்படின்னா சொன்னேன், மோர் தென் ஆஃப் த டேட்டா டைப் வந்து இருக்குது. நம்ம இன்புட்டை எந்த மாதிரியான டைப்பில் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தனே வந்து ரோல் நம்பர், இது வந்து டிம், அதுக்கடுத்து ரோல் நம்பர் அஸ் இன்டிஜர். அப்போ அந்த இன்டிஜர் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 8 பிட்டு வந்து அலோகேட் பண்ணும். இந்த 8 பிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்றது இருக்கும். இந்த ரோல் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஏதாவது இப்போ 5324 அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பர் தரேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோல் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ரோல் நம்பர் அப்படின்றது வந்து மொத்தம் எத்தனை பிட்டு வந்து இருக்கும் அப்படின்னா 8 பிட்டு வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த மெமரியை அலோகேட் பண்ணி நிறைய இதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்க அலோவ் பண்ண. அதே மாதிரி தான் ஈச் ஆஃப் த எவரி இதுவும் டேட்டா டைப்புமே அலோகேட் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் இன்சலேஷன்.
இப்போ ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு இங்கே நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் தராங்க. சியில் வந்து பார்த்துருப்பீங்க நார்மலாக. சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வேரியபிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் மூலியமாக டிஸ்பிளே ஆகக்கூடிய இடத்துல ரன் டைமில் வந்து என்ன பண்ணிக்கலாம் 5 அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் கொடுத்து இந்த ஏல வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது ரன் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்புட் கொடுத்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா A= 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ஏக்கு வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிடுறோம். அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் இன்சலேஷன். ஒரு வேரியபிளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு நம்பரை வந்து அலகேட் பண்ணிடுறது, ஒரு வேல்யூவாக வந்து கொடுத்துட்றது. இதுதான் உன்னுடைய இது அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூவை கொடுத்துட்றோம். அப்போ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேரியபிள் இன்சலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டா வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா STR அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். STR = ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த STR அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமுக்கு என்ன வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணிடுறோம். சரிங்களா? இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் இன்சலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படின்ற இதில் டிம் ஷார்ட் டிம் பி இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு வந்து டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 10. அதே மாதிரி பிக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி வேல்யூவை அசைன் பண்ணிட்டாங்க. இந்த 2 வேல்யூ அப்போ என்ன ஆகிருக்கும் அப்படின்னா மெமரியில் போகும்போதே வந்து ஏக்கு 10ன்னு பிக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சி வந்து சொல்லியிருக்காங்க C = A + B. அப்போ ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ன்னு இருக்குது, பியில் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்ட்டுருக்கு. இதை ரெண்டையுமே கூட்டி 30 அப்படின்னு சொல்லி வரும். அந்த அப்போ 30 அப்படின்ற வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த சி அப்படின்ற இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா அசைன் ஆஃப் த வேல்யூ. நம்ம கொடுக்கக்கூடிய எதை பூராத்தையுமே அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோரபிள் பண்ணிடும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த இதில் தான் வரும். நம்ம கொடுக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் நேமில் வந்து ஸ்டோரபிள் பண்ணுறது தான் இந்த ஈக்குவல்ஸ் உடைய இது. சரிங்களா? அப்போ அதை டிஸ்பிளே பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இந்த மாதிரிலாம் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். கன்சோல் ரைட் லைன் அதுதான் சொன்னேன். பிரிண்ட் ஆஃப் சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ABC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வேரியபிள் என்னென்ன வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிளை நம்ம கொடுப்போம். அந்த வேரியபிளை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட அவுட்புட் வந்து இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. கான்ஸ்டன்ட் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இன்டிஜர் ஃப்ளோட்டு இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்ஸ் இன்னொரு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய பேசிக் டேட்டா டைப் என்னென்ன அப்படின்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோஸ் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸில் இருக்கக்கூடியது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலையே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இல்லை. சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸை டிக்ளேர் பண்ணுறது வேறு மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விபியில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை காண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் நேம்,
as data type equal to value அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த கான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த கீவேர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் ஆஃப் த வேரியபிள் ஆஸ் கான்ஸ்டன்ட்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய இதுக்கு வேரியபிளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றத வந்து சொல்லும். கான்ஸ்டன்ட்ஸ் நேம் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுப்போம்ல, அந்த வேரியபிள் நேமை தான் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம், அந்த இதுதான். சரிங்களா? இப்போ கான்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த ஏ அப்படின்றது ஒன் ஆஃப் த வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேமை தான் இங்கே வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மீனிங்ஃபுல்லான நேம் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் நேம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் டேட்டா டைப். அஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். டேட்டா டைப் அப்படின்னா இந்த ஏக்கு என்ன மாதிரியான இன்புட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இன்டிஜராக கொடுக்க போகிறோமா, ஃப்ளோட்டில் வந்து கொடுக்க போகிறோமா, அல்லது லெட்டரில் வந்து கொடுக்க போகிறோமா அப்படின்றத வந்து சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லெட்டரில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டிங். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு அந்த வேரியபிளுக்கு. இப்போ இந்த ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வேரியபிளுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன ஆகிருக்கும்னா ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஒருத்தனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ் இந்த நேம் நம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம் அஸ் இன்டிஜர் 10. அப்போ இந்த நம்மில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது கான்ஸ்டன்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டிக்னா எப்பயுமே வந்து மாறாது அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்ற இது இருக்குது. பப்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ப்ரோக்ராம்னால் ஒரு 10 லைன் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காருக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அப்போ அந்த காருக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயருக்கு தனியாக ஒரு இது எழுதுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலேட்டர் கொடுக்கும்போது தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். லைட் எரியறதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிங்கிளான பாயிண்ட், மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அந்த இதுக்கு மட்டும் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் சொல்லி எழுதியிருப்பாங்க. பப்ளிக் கார், நான் சும்மா சொல்கிறேன், கார் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது அப்படின்னா இந்த கார் அப்படின்ற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ப்ரோக்ராம்லேயுமே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் பப்ளிக் கான்ஸ்டன்ட்ஸ் நேம்னு இருக்காங்க. இந்த நேம் வந்து அப்படின்ற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ப்ரோக்ராமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் வேணாலும் எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பப்ளிக். ப்ரைவேட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் மட்டும் தான் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் எந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரைவேட் கான்ஸ்டன்ட் பை அப்படின்னு சொல்லியிருக்கேனோ அதனுடைய ப்ரோக்ராம் இந்த இதில் வந்து நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் மட்டும்தான் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 2 ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேமை வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்னால் அந்த இதில் மட்டும் அந்த ப்ரோக்ராமுடைய இதில் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். பப்ளிக் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த 3 வகையான ப்ரோக்ராம்லேயும் அந்த நேமை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டிக் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்டிக் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த நேம் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நம்பராக வந்து இன்புட் வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டிக் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த நேம் நான் எங்கெங்கே அந்த வேரியபிள் நேமுக்கு டிக்ளேர் பண்ணுறேனோ அந்த இடத்துல பூராமே வந்து நான் என்ன பண்ண முடியும் ஸ்ட்ரிங்காக தான், அதாவது ஆல்ஃபபெட் வேரியபிள் தான் வந்து நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். லெட்ரு மட்டும்தான் வந்து நான் இன்புட்டாக வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? லெட்டராக மட்டும்தான் என்னால் இன்புட்டாக கொடுக்க முடியும். இந்த இதுக்கு போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 5 10 5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான இன்புட்டை வந்து நான் அந்த இடத்துல வந்து கொடுக்க முடியாது.
சரிங்களா. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டிக் நேம். இதே நேமை வந்து திருப்பி நான் வந்து இன்னொரு டிக்ளேர் பண்ணுறேன். நேம் ஆஸ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா எரர் வரும். ஏன்னா இதனுடைய நேம் அப்படின்ற இதை வந்து நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நேம் 1 அப்படின்னு சொல்லி வேணால் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பாசிபிள். சரிங்களா. நேம் மட்டும் சொல்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற இதில் வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ட் டேட்டாவுக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேமுக்கு ஜாவா பாயிண்ட், டாபிக் அப்படின்ற இதுக்கு VB.NET, பைக்கு வந்து 3.14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிம் ரேடியஸ் ஏரியா ஆஸ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த வேல்யூவுமே அசைன் பண்ணலை. அதாவது ரேடியஸ் ஏரியா அப்படின்ற இதுக்கு வந்து வேல்யூ இது பண்ணலை. ரைட் லைன் ஆஃப் த இன்டிஜர் இஸ் இன்ட்டு டேட்டா. இன்ட்டு டேட்டாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபிக் என்ன டாபிக் VB.NET. அப்போ என்டர் த ரேடியஸ். அப்போ என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக வந்து இன்புட் வாங்குவோம். சரிங்களா. என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ வந்து வாங்குவோம். சரிங்களா. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஒரு என்ட்ரு வந்து தட்டுவோம். என்ட்ரு தட்டினோடனே அடுத்த வேல்யூ வந்து கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த HCH அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு இன்புட் தர்றது வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான இதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க கன்சோல் ரீட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரேடியஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணிவிட்டு வந்து அடுத்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ட்ரு தட்டினோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸில் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோம். ரேடியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த 7 இன்ட்டு அதனுடைய இதை பறிக்கி நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா. அப்போ நம்மகிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா என்ன இது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் ஆஃப், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப். சியை பேஸ் பண்ணியே எல்லா விஷயமே சொல்கிறேன். சரிங்களா. ஏன்னா சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றனால சியை பேஸ் பண்ணியே நான் சொல்கிறேன். அப்போ ஸ்கேன் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் நம்மகிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வந்து கெட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு வந்து மாறுது பார்த்திங்களா. அந்த மாதிரியான இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் யூஸ் பண்ணுவோம் கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ என்ன ஆகும் வேல்யூ நம்ம கொடுத்த உடனே அதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்துடும். சரிங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கானது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனுமரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் இருக்குங்க ஃப்ரூட் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரூட் நேம் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போகிறேன். இப்போ இந்த ஆப்பிள்ன்ற வரத இடத்துல பூராமே எனக்கு 1ன்னு வரணும், ஆரஞ்சு அப்படின்ற இடத்துல வர பூராத்தையுமே எனக்கு 2 அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது 1ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகிறோம்னா 1 இன்புட் கொடுத்தேன்னா அந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஆகணும்.
அதே மாதிரி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்பரை கொடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேயில் ஆல்ஃபபெட் லெட்டர் வரணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா எனுமரேஷன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா டிஃபைன் த வேல்யூ ஆர் இஸ் த மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஜஸ்ட் இது பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் கான்செப்ட், சரிங்களா? அந்த இதுக்கான இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னால் மட்டும்தான் அதுக்கான இது வந்து மீனிங் புரியும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனும் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்குது. அப்போ இது வந்து இதுக்கு பூராமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் அசைன் பண்ணுங்க. அப்போ ரெட்டுனா 1, ஆரஞ்சுனா 2, இதுனா 3 அப்படின்னு சொல்லி வந்துடும், சரிங்களா? அப்போ இதை பூராத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் டாட் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டுனா என்ன ஆகணும், ரெட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அது தானே வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1, எல்லோனா என்னது 3, அடுத்து வந்து ப்ளூனா 6, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்னா 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்குள்ள என்ன மாதிரி அதாவது அல்ஃபபெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரில் நம்மளுக்கு வேல்யூ வரணும்னாலும் சரி, நம்பரில் இருந்து அல்ஃபபெட்டுக்கு வரணும்னாலும் சரி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனும் அப்படின்ற இதாக வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபையர் அப்படின்ற இதை வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா?